ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு ஒருதலை எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் பெயர் என்ன? இப்போ வந்து தமிழ் நம்ம கேட்போம்ல, உங்கள் பெயர் என்ன, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்போம்ல. அதுக்கு வந்து ஒருதலை எப்படி சொல்லலாம்னா, ஆக்கா நாம் தியாகே. ஆக் அப்படின்னா வந்து தனியாக வந்து நம்ம சொல்லும் போது வந்து தமிழில் என்ன மீனிங்னா நீங்கள் இல்லைன்னா தாங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் கேட்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுவே கா அப்படின்றது உடைய, அதாவது நம்ம தமிழில் சொல்றோம்ல உங்களுடைய அப்படின்ற வேர்டுக்கு ஆக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நெக்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, நாம். நாம்னா பெயர், பேரு அப்படின்னு சொல்றோம்ல தமிழ்ல, அதுக்கு ஒருதலை நாம். கியா அப்படின்னா என்ன, தமிழில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுக்கு வந்து கியா. லாஸ்ட்டாக இருக்கிற வேர்டு ஹை. ஹைனா இப்போ இங்கிலீஷில் வந்து வேர்டு இருக்கும்ல, இஸ் வாஸ் ஆர், அது போல் வந்து ஹை அப்படின்றது ஒருதலை வேர்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து உங்கள் பெயர் என்ன அப்படின்றதுக்கு ஒருதலை ஆக்கா நாம் தியாகே. ஆக்கா நாம் தியாகே. செகண்ட் சென்டென்ஸ், இப்போ உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட பேர் சொல்வோம்ல, என் பெயர் ஜோஃபினா அப்படின்ற பெயரெல்லாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி ஒருதலை சொல்லலாம்னா மேரா நாம் ஜோஃபினா ஹை. மேரா நாம் ஜோஃபினா ஹை. மேரா அப்படின்னா என் இல்லைன்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். நாம் அப்படின்னா வந்து பேரு, பெயர் அப்படின்னு அர்த்தம். அதே ஜோஃபினான்றது நம்மளோட பேர். இதுக்கு பதிலாக வந்து உங்களோட பேர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹை அப்படின்றது இதில் இருக்க வேர்ப், அதாவது தனியாக வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறது, ஆகும் அப்படின்றதுக்கு மீனிங் ஹை. இதை தான் வந்து என் பெயர் ஜோஃபினா அப்படின்றதுக்கு ஒருதலை மேரா நாம் ஜோஃபினா ஹை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுக்கு உதவி வேண்டுமா? இப்போ உங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுதா அப்படின்லாம் சொல்லி தமிழில் கேட்போம்ல, அதை வந்து எப்படி ஒருதலை கேட்கலாம். கியா ஆப்கோ மதத் चाहिए. क्या आपको मदद चाहिए. क्या அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு அர்த்தம். இதுவே ஆரம்பத்தில் வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து கியா அப்படின்னா ஆகும் அர்த்தம் இங்கே. நெக்ஸ்ட்டு ஆப் அப்படின்னா வந்து தனியாக வந்து நீங்கள், இந்த இடத்துல வந்து உங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கோ அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால் ஆப்கோ உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் மதத், அதுக்கு வந்து என்ன தமிழில் அர்த்தம்னா உதவி அப்படின்னு அர்த்தம். चाहिए, இந்த இடத்துல வந்து தேவை இல்லைன்னா வேண்டும். இந்த இடத்துல உதவி வேண்டுமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வேண்டும்ன்ற வேர்டுக்காக தான் चाहिए அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஒருதலை வந்து ஃபுல்லாக சொல்லணும்னா क्या आपको मदद चाहिए. क्या आपको मदद चाहिए. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பரவாயில்லை. இதை எப்படி ஒருதலை சொல்லலாம்னா, இப்போ யாராவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாவோ இல்லை சாரி சொன்னாவோ நம்ம சொல்வோம்ல, பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்வோம்ல, அது எப்படி ஒருதலை சொல்லலாம்னா கோய் பாத் நஹி. கோய் பாத் நஹி, அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எந்த விஷயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கோய் அப்படின்னா வந்து எந்த இல்லைன்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம். பாத் அப்படின்னா விஷயம். இப்போ வந்து எந்த ஒரு மேட்ரே இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த இடத்துல வந்து விஷயமே இல்லை, இது ஒரு விஷயமே இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் அந்த வேர்டு வந்து பாத் அப்படின்னு சொல்கிறோம். நஹி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். கோய் பாத் நஹி. கோய் பாத் நஹி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நன்றி. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண நம்ம சொல்வோம்ல, நன்றி சொல்வோம்ல, அதை எப்படி வந்து ஒருதலை சொல்லனா சுக்ரியா. சுக்ரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல்லே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.